இன்று இலங்கையின் 5வது ஜனாதிபதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கும் 10வது ஜனாதிபதி பங்குச்சந்தை குளறுபடி சம்பந்தமான விவகாரங்களை கையாளும் SEC என்று சொல்லப்படும் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, 5வது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அது நமக்கு தெரியும். அது யார் 10வது ஜனாதிபதி? நாட்டில் இப்போது 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இருக்கும் போது 10வதாக யார் ஓர்டர் போட்டு பந்தியில் அமர்ந்து கொண்டார்கள் என்று வியப்பாக இருக்கிறதா உங்களுக்கு? 10வது ஜனாதிபதி வேறு யாரும் அல்ல, திரண ஊடக நிறுவனர் சர்வஜன பலய கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர தான். மேதின கூட்டத்தில் அவருடைய தொண்டர்கள் 10வது ஜனாதிபதி என்று திலீத்தை விழித்தார்கள். கொடுத்த காசுக்கு மேலால் கூவுகிறார் என்ற தமிழ் சினிமா காமெடி உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தால் இந்த நிகழ்வை பொருத்தி பார்த்து நீங்கள் மகிழலாம். சரி, இன்று களை கட்டப் போவது 5வது ஜனாதிபதியின் விசாரணைகளா இல்லை 10வது ஜனாதிபதியின் விசாரணைகளா? காமெண்டில் சொல்லுங்க. பொதுஜன பெரமுன என்ற கட்சி ஆட்சிக்கு வருவதில் பெரும் சேவை புரிந்த திலீப் இன்று தனியே பயணிக்கிறார். மஹிந்த ராஜபக்சவுக்கு இனிமேல் தேர்தல் ஒன்றில் நிற்க முடியாது. அவர் ஜனாதிபதியாக தோற்றுவிட்டார், பிரதமராக தோற்றுவிட்டார். 2022ஆம் ஆண்டு மக்கள் புரட்சியின் போதும் துரத்தி அடிக்கப்பட்டார். ஆனால் திலீத்துக்கு பெரிய அளவில் சேதாரங்கள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தோற்றிருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்வு மஹிந்த ராஜபக்சவை போல முற்று பெறவில்லை. இப்போதுதான் அரசியல்வாதியாக பவனி வர ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் மஹிந்த பக்கம்தான் இன்று அன்னதானம் ஒன்றுக்கு வந்த வரிசை போல தொண்டர் அடிப்பொடிகளால் நிறைய போகிறது என்றும் சொல்லலாம். திலீத்தை சீண்டுவார் யாரும் இல்லை. அவருக்கு ஜே போட ஒரு 10 பேர் இருந்தாலும் ஆச்சரியம்தான். மஹிந்த ராஜபக்ச வயது மூப்பு அடைந்து நடப்பதற்கும் திராணியின்றி 4 பேர் உதவியுடன் வலம் வந்தாலும் அவரை விற்று பிழைக்கும் அரசியலுக்கு இன்னுமே முற்றுப்புள்ளியிடப்படவில்லை. தன்னுடைய குமரனின் அரசியல் எதிர்காலத்துக்காக பல்வேறு ஒப்பனைகளை போட்டுக்கொண்டு அலைய வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்று அவர் அழைக்கப்பட்டிருப்பது அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த யாபஸ் கொள்வனவுகள் பற்றிய விசாரணைகளுக்காக. ஆனால் பாருங்கள், இதை ஒரு அரசியல் பழிவாங்கலாக காட்டி ஒரு ஆட்டம் ஆடி தீர்ப்பார்கள். இதில் இருக்கக்கூடிய முரண் என்னவென்றால், தகுந்த ஆதாரங்களின் துணையுடன் முடிந்தால் எமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யுங்கள் அல்லது தண்டனை வழங்குங்கள் என்று கூப்பாடு போடும் இவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு அழைக்கும் போது முட்டையிட்ட கோழி மாதிரி சத்தம் போட்டு ஊரை கூட்டுகிறார்கள். இன்றும் அதைதான் நடக்க போகிறது. தமது காத்தல் கடவுளை விசாரணைக்கு அழைப்பதா என்றவாறு நாடு முழுவதிலும் இருந்து ஆட்களை கூட்டி வருவதற்கான ஏற்பாடு நடந்து வருவதாகவே அறிய கிடைக்கிறது. இதே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அழைக்கப்பட்டிருந்தார். எந்த ஒரு அமர்க்களமும் இருக்கவில்லை. யாரும் மைத்ரியை விசாரிக்கலாமா என்று கூட ஒப்பாரி வைக்கவில்லை. ஆனால் ராஜபக்ச குடும்பத்தின் உறுப்பினர்களை விசாரணைக்கு அழைக்கும் போது மட்டும் குய்யோ முறையோ என்று கேட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பி வந்து விடுகிறது. இன்று இவர்கள் போட போகும் கோஷங்களை நமக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பதிவை பார்க்கிற நேரத்தில் சில நேரங்கள்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கு. யுத்த வெற்றி நாயகனை பழிவாங்குகிறார்கள் என்று ஒருவர் சொல்லுவார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த நாட்டில் இயங்க காரணமே மஹிந்த நாட்டை மீட்டதால் தான் என்று ஒருவர் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போல புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து சொல்வார். மற்றொருவர் மே 18 நெருங்குவதால் டயஸ்போராவை திருப்திப்படுத்த மஹிந்த ராஜபக்ச மேல் கை வைக்கப்படுகிறது, பௌத்த விரோத சிங்கள விரோத அரசின் அராஜகம் ஒழிக என்று சாபம் கொடுப்பார். ஆனால் யாரும் மஹிந்த ராஜபக்ச ஏன் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல போவதில்லை. உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கள் கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்கிரிப்டை மட்டும் வாசித்துவிட்டு சென்று விடுவார்கள். சரி, மஹிந்த ராஜபக்ச இன்று யாபஸ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விசாரணைகளில் ஆஜராக போவதாக நேற்றே அறிவித்திருந்தார். இந்த யாபஸ் கொடுக்கல் வாங்கல்களின் போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நிறைவேற்ற அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேன 2 மாத காலமளவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மே மாதம் 5ஆம் திகதி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு பிணை நின்ற இருவர் அவருடைய உறவினர்கள் அல்லாதவர்கள் என்றும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என்றும் விசாரணைகளின் போது தெரிய வந்தது. அதாவது இது எந்த அளவுக்கு அபத்தம் என்றால், 2 முஸ்லிம்கள் போய் கபில சந்திரசேனவின் நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லியவாறு பிணை நின்றிருந்தார்களாம். இதெல்லாம் விசாரணைகள் மூலம் வெட்ட வெளிச்சமாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கபில சந்திரசேனவை பிணை எடுத்தோரை மே மாதம் 13ஆம் தேதி வரை சிறையிலிட ஆணையிட்டது. அத்தோடு கபில சந்திரசேனவை உடனே கைது செய்யுமாறு உத்தரவும் பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் 8ஆம் தேதி காலை அவருடைய உயிரற்ற உடல் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் அரவிந்த் அடி சில்வாவின் வீட்டின் மேல்மாடி அறையில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது.
அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவியும் கபில சந்திரசேனவின் மனைவியும் சகோதரிகள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஏன் விசாரணைக்கு வருமாறு ஆணையிடுகிறது என்பதையெல்லாம் நாம் கடந்த வீடியோக்களில் விவரமாக சொல்லியிருந்தோம். மிக சுருக்கமாக சொன்னால் 14 விமானங்களை கொள்வனவு செய்ய முயன்ற ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் கிடைத்த லஞ்ச பணம் $2 மில்லியன் 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாகவும் அந்நாளைய சிவில் விமான அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு 20 மில்லியன் ரூபாய்களை வழங்கியதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்திருந்தார் கபில சந்திரசேன. ஏர்பஸ் விமான கொள்வனவில் ஏர்பஸ் நிறுவனம் கபில சந்திரசேனவுக்கு லஞ்சம் வழங்கிய வழக்கானது ஏற்கனவே பிரிட்டன் கிரவுன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து முடிந்துவிட்டது. இந்த லஞ்ச பணம் கபில சந்திரசேனவினுடைய மனைவி பிரியங்காவின் புரூனே நாட்டு வங்கி கணக்கில் முதலில் வைப்பு செய்யப்பட்டு தான் பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. கபில சந்திரசேனவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்று இதுவரை எந்த தகவலும் இல்லை. இது தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளன. கபில சந்திரசேன விளக்கமறியலில் இருந்தபோது அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்க மிரட்டினார் என்று ஒரு சத்திய கடதாசி இணையவெளிகளில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால் அப்படி எந்த ஒரு மிரட்டலும் கபில சந்திரசேகரவுக்கு விடுக்கப்படவில்லை என்கின்றன நம்பத்தகுந்த வட்டாரங்கள். கபில சந்திரசேனவின் சட்டத்தரணி தாமாகவே முன்வந்து தம் வாடிக்கையாளரான கபில சந்திரசேனவை அரச சாட்சியாக மாற்றுமாறும் சிறை தண்டனையில் இருந்து மீட்சியை தருமாறும் கேட்க அதற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இணங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முதலில் விசாரணைகள் நடக்கட்டும் என்றும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பதில் சொல்லி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கபில சந்திரசேன ரகசிய கோட்டையை திறந்து பெயர்களை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார். சமல் ராஜபக்சவின் மகனுக்கு செலுத்தப்பட்ட $1,60,000 பணம் பற்றிய விவரங்கள், தென் மாகாண ஆளுநர் விலி கமகேவுடனான சம்பந்தம் என்று பேச தொடங்கி இருக்கிறார் கபில. இதன் போது இடைமறித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்க எமக்கு எல்லாம் தெரியும், மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, அனைவருடைய பெயர்களையும் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்ட போதுதான் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை சொல்லி இருக்கிறார் கபில சந்திரசேன. கபில சந்திரசேனவின் மரணம் இன்றும் மர்மமாக நீடிக்கிறது. அவரை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு வந்தபோது 7ஆம் தேதி மாலை 3 மணி கபில சந்திரசேன உடனேயே பான்ஸ் பிளேஸில் இருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அரவிந்த் டி சில்வாவின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் இருந்தவாறு தமது வீட்டு பணியாளருக்கு அழைப்பு எடுத்த கபில சந்திரசேன உடற்பயிற்சி செய்ய பயன்படும் தன்னுடைய பெல்ட் போன்ற பட்டி ஒன்றை கொண்டு வருமாறு சொன்னதாகவும் தான் அதனை கொண்டு போய் கொடுத்ததாகவும் போலீசுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பணியாளர். கபில சந்திரசேன இறந்த போது இந்த பட்டிதான் கழுத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கபில சந்திரசேன இறந்து போனதால் விசாரணைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அவை தொடரும் என்றும் சொல்லப்படுகிற நிலையில் மற்றொரு முக்கிய விஷயம் ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. அதாவது கபில சந்திரசேன ஒரு ஃபைல் ஒன்றை கொண்டு போய் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்ததாகவும் அதில் சில முக்கிய புள்ளிகளுக்கு பணம் போட்ட ஆவணங்களும் டாக்குமெண்ட்டுகளும் இருந்ததாகவும் இதனால்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணை தொடர்பாக 100% தன்னம்பிக்கையுடன் சுழன்று கொண்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது மஹிந்த ராஜபக்சவின் திருகுதாளங்கள் எல்லாம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் வசமாக சிக்கி இருக்கின்றன என்றே பொருள்படுகிறது. கபில சந்திரசேனவின் பிரேதம் வைக்கப்பட்ட உடல் அருகே ஏராளமான விவிஐபிக்கள் குழுமி இருந்தார்கள். இத்தனை பெரும் தலைகள் இருந்தும் பிணை எடுப்பதற்கு ஊர் பேர் தெரியாத நபர்களை பிடித்து மோசடி செய்யும் அளவுக்கு ஏன் கபில சந்திரசேன போனார் என்று பலர் தமது அதிர்ச்சியை பதிவு செய்திருந்தார்கள் சமூக ஊடகங்களில். உண்மையில் கபில சந்திரசேன ஏன் மோசடியான முறையில் தப்பான நபர்களை பிடித்து பிணையில் வர முயன்றார் என்ற கேள்விக்கு ஒரு ஊகத்தின் அடிப்படையில் பதில் சொன்னால் இப்படி அமையும். அரவிந்த் டி சில்வாவும் அவர் மனைவியும் பிணை நின்றுதான் இன்று சிவப்பு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கும் கபில சந்திரசேனவினுடைய மனைவி விடுவிக்கப்பட்டார். அப்படியே வெளியே வந்தார். நாட்டை விட்டு தப்பி ஓடினார். கபில சந்திரசேனவும் அப்படி நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் திட்டத்தில் இருந்திருக்கலாம். இது என்ன வம்பு என்று பிணை நிற்க உறவினர்கள் தயங்கியும் இருக்கலாம். மோசடி பிணையாளர்கள் பிடிபட்டு கபில சந்திரசேனவுக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதும் இந்த நேரமும் போலீஸ் வீட்டுக்கு வரும் என்ற பயத்தில் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம். இது தற்கொலையாக இருந்தால் நாம் தான் எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் ஒப்படைத்து விட்டோமே, இனி நிம்மதியாக வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று அரவிந்த் டி சில்வாவின் வீட்டை தெரிவு செய்திருக்கலாம். சரி, இது கொலையாக இருந்தால் அதை போல பயங்கரம்
வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கபில சந்திரசேனவின் மரணம் அவர் அம்பலப்படுத்திய மஹிந்த ராஜபக்சவின் விசாரணைகளில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை என்பதால் இன்று நடக்க போகும் விசாரணைகள் கேந்திர முக்கியத்துவம் பெறுகின்றன. மஹிந்த ராஜபக்ச இதுவரை எந்த ஒரு நீதி விசாரணைக்கோ போலீஸ் விசாரணைக்கோ ஆளானதில்லை. முதலாக மஹிந்த ராஜபக்ச சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். மஹிந்தவுக்கு என்ன ஆகும் பார்க்கலாம்.